ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த ஜூலை 4th இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி நடக்கிற ஃபயர் ஒர்க்ஸ்க்காக ரித்திகா ஒரு 25 நாள் கவுண்டவுனெல்லாம் போட்டு வந்தா. ஆனால் 2 நாளாக ஆஸ்டனில் விட்டு விட்டு மழை பயங்கரமாக தூரிட்டே இருந்தது. அதனால் ஈவெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. நாங்களுமே யூஸ்வலாக ஜூலை 4th லீவுன்றதுனால லன்ச் வெளியில் சாப்பிட்டு அப்படியே அந்த ஈவெண்ட்டு போவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போகலான்னு. பட் அதெல்லாம் கேன்சல் ஆகலன்னா பேசாமல் வீட்டிலே சமைக்கலான்னு செஞ்ச லன்ச்சு தான் இது. ரித்திகா பார்த்திங்கன்னா செம்ம அப்செட்டு, அழுதுட்டா. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால். ஸோ எங்களுக்கு ஃபிஷ்ஷு பழம்லாம் வாங்குறது வந்ததுன்னு ஹெச்மார்ட் வந்தோம். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் மென்ஷன் பண்ண மாதிரி இங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் கிடைக்கும். இங்கே வந்தாவே ஒரு 2-3 எடுத்து போட்டு போயிடுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செரி, ரம்புட்டான், மங்குஸ்தீன் எடுத்தோம். அதெல்லாம் விட இந்த பலாப்பழம் இருக்கும் இல்லைங்களா, அது முழுசாகவும் கிடைக்கும். பட் முழுசாக வாங்கினா நம்மளால் அவ்வளோ சாப்பிட முடியாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ரைஸ் எனக்கு என்னவோ இங்கே ரொம்ப சீப்பராக இருக்க மாதிரி இருக்கும். நான் ஒரு 2-3 டைம் இங்கே வாங்கிட்டு போய் சாப்பிட்ருக்கேன். பயங்கர டேஸ்ட்டாகவும் இருந்திருக்கு. இப்போ எனக்கு கொஞ்சம் காய் மாதிரி தெரிஞ்சது, அதனால் நான் பெருசாக அதை எடுக்கலை. ஃப்ரெஷ்ஷாக சீ ஃபுட் கிடைக்கும். நான் இன்னொரு நாள் இந்த சீ ஃபுட்டுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா கோல்டன் பொம்பானோங்கிறது தான். அப்படியே வெளியில் வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு மட் இடம் இருக்கும். கொஞ்ச நேரம் அவளை அங்கே உட்காந்துட்டு விளையாட வச்சுட்டு தான் கூட்டிகிட்டு வந்தோம். அதனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தா.